வட தமிழக கடலோரங்களில் பெய்து வரும் கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரி முதல் சென்னை வரை பல பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. காலை முதல் பல இடங்களில் இந்த கனமழை பெய்து வரும் சூழலில் வட தமிழ்நாட்டில் இந்த கனமழையானது நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள காரணத்தினாலும் புயல் காரணத்தினாலும் பல இடங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழை இன்னும் நீடிக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழை 10 மணிக்கு மேல் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம் சடையாண்டி. நிச்சயமா மோனிசா, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. பெஞ்சல் புயலானது கரையை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சுமார் 7 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய அந்த பெஞ்சல் புயலானது மழை பெய்யக்கூடிய கால அளவை நீட்டித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது ஒரு பெரிய அளவிலான மழைக்கு வாய்ப்பில்லை. கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பெய்து கொண்டிருக்கிறது, சென்னை உட்பட. காலை 10 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை 10 மணி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது, அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 10 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய ரேடார் புகைப்படமும் உணர்த்துகிறது. இணையதளத்தில் இருக்கக்கூடிய வரைகலையும் உணர்த்துகிறது. முதல்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரேடார் புகைப்படத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேக கூட்டங்கள் மிக அடர்த்தியாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மேக கூட்டங்களுடைய ஹைட் 18 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அதிகப்படியான மழை பொழிவை உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னையில் இருக்கக்கூடிய ரேடார் புகைப்படம் மூலமாக நமக்கு பதிவிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் இந்த ரேடார் மூலமாக புகைப்படம் எடுக்கப்படும். கடலிலிருந்து வரக்கூடிய அலைகள், கடலிலிருந்து வரக்கூடிய காற்றினுடைய வேகம், கடலிலிருந்து வரக்கூடிய மேக கூட்டங்களை மிக துல்லியமாக புகைப்படம் எடுப்பது தான் இந்த ரேடார் புகைப்படம். இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் தான் இந்த ரேடார் ஆனது நிறுவப்பட்டது. தற்பொழுது அந்த ரேடார் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் மிக அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்திற்கு அதனுடைய ஹைட்டும் இருக்கிறது. மழை அதிகமான நீர்களை உள்வாங்கி கிட்டத்தட்ட 100 மீட்டர் 0.1 கிலோமீட்டர் என குறிப்பிட்டிருக்காங்க. 100 மீட்டருக்கு அதனுடைய ஹைட்டும் இருக்கிறது. வித்து 18 கிலோமீட்டர். அப்படின்னா மிக அதிகப்படியான மழை பொழிவை ஒரு குறிப்பிட்ட சமயங்களில் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக இந்த ரேடார் புகைப்படம் உணர்த்துகிறது. தற்பொழுது அந்த காலை 10 மணியிலிருந்து இரவு 10 நள்ளிரவு 12 மணி வரை அதி கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம குறிப்பிட்டிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த இணையதள புகைப்படம் மூலமாக மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தற்பொழுது காலை 8:40 மணிக்கு இருக்கக்கூடிய இந்த இணையதள புகைப்படம் என்ன உணர்த்துது அப்படின்னா, சென்னைக்கு மிக அருகில், அதாவது கடற்கரைக்கு மிக அருகில் அதிக மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. ரேடார் புகைப்படமும் இணையதள புகைப்படமும் ஒரு சேரதான் அமைந்திருக்கின்றன. இந்த மேக கூட்டங்கள் தான் மெல்ல 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 நகர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இதே போல்தான் அந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய பகுதிகளில், புதுச்சேரி உட்பட இதே போல்தான் மேகக்கூட்டங்கள் மிக அடர்த்தியாக இருப்பதை இந்த புகைப்படம் உணர்த்துகிறது. அதை நம்ம சற்று விரிவாக பார்க்கலாம். தற்பொழுது 8 மணி நிலவரம். இது பகல் 1 மணி நிலவரம். பகல் 1 மணி நிலவரத்தில் சென்னைக்கு உள்ளே வந்திருக்கிறது அப்படின்றத மிக துல்லியமாக இந்த புகைப்படம் உணர்த்துகிறது. தற்பொழுது சென்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய மேகக்கூட்டம் காலை 10 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக கிட்டத்தட்ட உள்ளே நுழையக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. காஞ்சிபுரம், திருத்தணி, திருப்பதி, சூலூர்பேட் ஆகிய பகுதிகளுக்கு உள்ளே அந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு நள்ளிரவில் எப்படி இருக்கும், மாலை பொழுதில் எப்படி இருக்கும், புயல் கரையை கடக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்க்கலாம். மாலை 5 மணிக்கு
சென்னையில் வந்து அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. புயல் கரையை கடக்கும் போது மாலை 5 மணி அப்படின்றது வந்து புயல் மெல்ல மெல்ல கரையை கடக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் பார்க்கப்படுது. இந்திய வானிலை ஆய்வு மையமும் பிற்பகல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புயலுடைய வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக மாலையிலிருந்து தான் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வானது அரங்கேறி இருக்கிறது. கரையை கடக்கும் பொழுது அந்த சென்னை, காஞ்சிபுரம், மகாபலிபுரம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளெல்லாம் வந்து மேகக்கூட்டங்கள் மிக அடர்த்தியாக இருப்பதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. பிங்க் நிறத்தில் இருக்கிறது வந்து மிக கனமழை, அந்த பிங்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து அதி கனமழை பொழிவை வந்து உருவாக்கும். அதிக நீர்களை சுமர்ந்து இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் வந்து கரையை நோக்கி படும் பொழுது ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவோ ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாகவோ 5 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை உருவாக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வரை பெரிய அளவிலான மழை இல்லை. 10 மணிக்கு மேல்தான் அந்த கனமழை, மிக கனமழை, அதி கனமழை போன்ற நிகழ்வு எல்லாம் நடைபெற இருக்கிறது. அதனால மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வீட்டிற்கு உள்ளேயே தேவையில்லாமல், அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டு தான் வராங்க. மதியத்திற்கு மேல பொது போக்குவரத்தும் நிறைய இடங்கள்ல வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய வீரியத்தை வைத்துதான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மக்களுக்கான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. மழையினுடைய அளவை பார்த்துட்டோம். காற்றினுடைய வேகமும் படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து மிக தெளிவாக இங்க இருக்கக்கூடிய புகைப்படமே நம்மளுக்கு உணர்த்துது. தற்பொழுது கரைக்கு அருகில் தான் அதிகப்படியான காற்றினுடைய வேகம் இருக்கிறது. இன்னும் கரைக்கு நெருங்கவில்லை, கரைக்கு வரவில்லை அப்படின்றதையும் வந்து இந்த புகைப்படம் உணர்த்துகிறது. தொடர்ந்து முன்னேறி கொண்டே தான் வருகிறது. வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. புயல் மெல்ல மெல்ல கரையை கடந்து கொண்டே இருக்கிறது. காற்றினுடைய வேகம் தற்பொழுது 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையில் தரை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. மகாபலிபுரத்திலிருந்து சென்னை வரைக்கும் மெல்ல மெல்ல உள்ளே வர 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 மதியத்திற்கு மேல மாலை பொழுதுல கரையை கடக்கும் பொழுது 70 to 80 கிலோமீட்டர், ஒரு சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோனிஷா, பெஞ்சல் புயல் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி.